வணக்கம். பெண்களுக்கு அதிகமா வரக்கூடிய மூட்டு, முழங்கால் வலி, கழுத்து வலி, அது மட்டும் இல்லாம வாதம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு இயற்கையான எளிமையான ஒரு வீட்டு வைத்திய முறையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள், வாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா பெண்களுக்கு வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்மோன்ல வரக்கூடிய மாற்றங்கள், ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தை பேருக்கு அப்புறமா இல்லைன்னா மாதவிலக்கு அப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம சுண்ணாம்பு சத்து குறைபாடு, வைட்டமின் டி சத்துக்கள் குறைபாடு, சரியான உடற்பயிற்சி இல்லாத உடல் பருமன் இருக்கிறது, வாத நோய்கள் இல்லைன்னா மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கு. அதுலயும் பொதுவா நிறைய பேருக்கு வரக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னா, காலையில எந்திரிக்கும் போது கை விரல்கள், கால் விரல்கள் வலிக்கிறது, வீங்கி போன மாதிரி இருக்குது. அதே மாதிரி முழங்கால வலி இருக்கிறது. அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்னா மாடிப்படி ஏறினாலே வலி அதிகமாகும். சில நேரங்கள்ல அந்த இடங்கள் வீங்கி போன மாதிரியும் இருக்கும். இது எல்லாமே பொதுவான ஒரு அறிகுறிகளாம் இருக்கு. இதுக்கு சிறந்த ஒரு வீட்டு வைத்திய முறை என்ன அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பொருள் தான். ஒன்னு ஆமணக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய், இன்னொன்னு பூண்டு. இது ரெண்டுமே பொதுவா எல்லா வீடுகள்லயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆமணக்கெண்ணெய் அதாவது பொதுவா விளக்கெண்ணெய் நம்ம குறைந்த அளவுல சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய் தான் இது. இந்த பூண்டும் ஆமணக்கெண்ணையும் பொதுவாகவே பார்த்தோம்னா வீக்கங்களை, வலிகளை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இதுக்கு இருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் விளக்கெண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன். இதோட இடிச்சு எடுத்து வச்சிருக்கிற ஒரு 5-6 பூண்டை இதோட சேர்த்துக்கிறேன். இடிச்சும் பூண்டு எடுத்துக்கலாம், அப்படின்னா சின்ன சின்னதாக நம்ம நறுக்கியும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாகவே பெண்களுக்கு சுண்ணாம்பு சத்து குறையும் பொழுது இந்த மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டு வலிகள், வாதம் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக வரதையும் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பார்த்தோம்னா முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது சிறந்தது. அதே மாதிரி கேழ்வரகு சார்ந்த உணவுகள், கேழ்வரகு அடை இல்லைன்னா கேழ்வரகு கூழ் மாதிரியான உணவுகளை அவ்வப்பொழுது எடுத்துக்கிறதும், எல்லாம் உணவோட சேர்த்துக்கிறதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உணவுல செய்யக்கூடிய மாற்றங்கள் மட்டும் இல்லாம அன்றாடம் ஏதாவது ஒரு விதமான ஒரு யோக பயிற்சிகள், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சலபாசனம் இல்லைன்னா பவன முக்தாசனம் மாதிரியான ஏதாவது ஆசனங்களை ஒரு 5 நிமிஷம் செய்யறது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். நல்ல ஒரு தண்ணி குடிக்கிறதும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் உதவும். ஒரே மாதிரியான வேலைகளை செய்யாம அப்பப்போ கொஞ்சம் மாத்திக்கலாம். இதுவும் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு, நல்ல ஒரு பொன்னிறமா மாறிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெய் பார்த்தோம்னா ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. இந்த மாதிரி வெதுவெதுப்பான சூடோட இருக்கும் பொழுது இந்த எண்ணெய் நம்ம எங்கெங்கெல்லாம் வலி வீக்கங்கள் இருக்கிறோம் அந்த இடங்கள்ல, மூட்டுகள்ல நல்லா நம்ம தேய்ச்சி விடலாம். தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த வலிகளும் வீக்கங்களும் விரைவா குறையறதையும் நம்ம பார்க்க முடியும். 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம விட்டுடலாம். இது இரவு நேரத்துல செய்யறது சிறந்தது. அதை அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா காலையில எந்திரிச்சு நம்ம கழுவிக்கலாம். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டு படுக்கும்போது விரைவா வலி குறையறதை நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை பயன்படுத்துறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த விளக்கெண்ணெய்க்கு பதிலாக நம்ம கடு எண்ணெயும் சேர்த்து இதே மாதிரி நம்ம தயாரிச்சு அதையும் பயன்படுத்தலாம். அதுவும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நமக்கு பொதுவா சாதாரணமா தமிழகத்துல நம்ம ரொம்ப எளிமையா விளக்கெண்ணெய் கிடைக்கும். அதனால விளக்கெண்ணெயோட இதை பயன்படுத்துறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அந்த மூட்டுகள்ல வரக்கூடிய வீக்கங்கள், வலிகளை உடனே குறைக்கிறதுக்கும் இது உதவும். மூட்டுகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், வாத நோய்க்கு ஒரு எளிமையான அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னா அது இந்த விளக்கெண்ணெயும் பூண்டும் சேர்ந்த இந்த எண்ணெய் தான். இதை தயாரிச்சு பயன்படுத்தி பாருங்க. எப்படி இருந்தது அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.